அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேளுங்கள். இது நீங்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படியாக இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பொழுது தேவனாகி கர்த்தருடைய அன்பு எல்லாரிலும் நிலைத்திருக்கும், பூரணப்படும். இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த செய்தியின் தலைப்பு, தேவன் எப்படிப்பட்டவர்? வாட் த லார்ட் இஸ் லைக். தேவன் எப்படிப்பட்டவர்? அவருக்கு நிறைய முகங்கள் இருக்கிறது. நிறைய ஆண்டவர் இப்படிப்பட்டவனே நம்ம சொல்ல முடியாது. அவர் ஆம்னிபோட்டன்ட், அவர் சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர், உலக தோற்றத்துக்கு முன்பு இருக்கிறவர், உலகத்தை படைத்தவர், வானத்தை படைத்தவர், பூமி. அவர் எப்படிப்பட்டவர்னு என்ன பண்ண முடியாது, நம்மளால வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர், வர்ணிக்க முடியாத ஒருவர், அப்படிப்பட்டவர், அவ்வளவு பெரிய. அப்போ சங்கீதங்களின் புஸ்தகம் 103 வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், மனிதனுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். இன்னும் அவருக்கு குணாதிசயம் நிறைய இருக்குது. சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது பாருங்க, 3வது வசனம், சங்கீதம் 103 வசனத்திலிருந்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், உன் நோய்களை குணமாக்குகிறவர். பாருங்க, சிம்பிள். நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும், நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றவரா? மன்னிக்கிறவர். அவர் மன்னிப்பதிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவர் மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். 7 அல்ல, 70 அல்ல, 700 அல்ல, 7000 முறையில, 7 லட்சம் முறைகள்ல வாழ்க்கை பூரா நமக்கு மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒருவேளை நம்ம தண்டிக்கணும்னு நினைச்சாருன்னு வைங்க, இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சு கண் இமைக்கும் நேரத்தில் என்ன பண்ணிடுவாரு? நம்மளை அவர் எடுத்துக்கொள்வார், நம்மளை விட்டு விலகி போவார். ஆகவேதான் எப்படிப்பட்டவர் தேவன், எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், நமக்கு நன்மை செய்கிறார். இது ஒரு பெரிய நன்மை அல்லவா? அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்புள்ளவர்களே, சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உன் நோய்களை குணமாக்குகிறவர். உனக்கு நோய், இப்பொழுது என்ன நோய் இருக்கிறது? உங்களுக்கு வியாதி இருக்கு, டிபியா, கேன்சரா, என்ன வியாதி? இருதய நோய்களா, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குதா? இந்த நிமிஷத்துல நான் ஆஞ்சியோ பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? அவர் நோயை இப்பொழுதே உன்னை விட்டு விளக்குகிறவர். இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். என்ன பிரச்சனை, வயிற்றுல பிரச்சனை இருக்கிறதா, கால்களில பிரச்சனை இருக்கா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க படுத்துட்டு இருக்கிறீங்களா, ஒருவேளை மிகப்பெரிய வியாதியினால், ஒருவேளை கொரோனா உங்களை அட்டாக் பண்ணி இருக்கிறார், நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்ல தேவன், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். வசனம் சொல்லி நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லி இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர். ஆமென். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு ரட்சிக்கிறவர், அழிவுக்கு மீட்டு உன்னை பாதுகாக்கிறவர். இதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். பாருங்க, நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறவர், கழுகுக்கு சமானமாய் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறவர். அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியா. ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை நம்ம மீது தவறான ஒரு அபாண்டமான கேஸ் போட்டுக்கிறாங்க, கோர்ட்ல கேஸ் நடக்குதா? உங்களுக்கு நீதி செய்கிறவர். இப்பொழுதே இதை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசியுங்கள். உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் இருக்க, ஒடுக்கப்படுகிற உங்களுக்கு அவர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர். ஆம், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினவர். ஆம், அவருடைய வழிகள் இதுதான் சொல்லி, இப்படிப்பட்ட தேவன் நான் சொல்லி
அவர் மோசேக்கு சொல்லியிருக்கிறார். பிரியமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க 8வது வசனத்துல, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். யாருங்க இப்படி இருப்பார் சொல்லுங்க? எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அவர் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவராமா. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளவே மாட்டார், என்றைக்கும் கோபமே கொள்ள மாட்டார். அவர் கோபப்பட்ட என்ன ஆகிறதுங்க? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களை நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னவர். தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய ஆட்டிடியூட் என்ன? அவருடைய செய்கைகள் என்ன? அவர் மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. அவர் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளவே மாட்டார், என்றைக்கும் கோபமே கொள்ள மாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாராமா. பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். ஆமென். பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கின தேவனாய் கர்த்தர். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராமா. அடுத்து பாருங்க, நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகள். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர். அவர் இப்படிப்பட்டவர். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறோம். அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் நமக்கு இறங்குகிறார். அவர் மீது கிருபை வைத்திருக்கிறார், அவர் மீது அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் பாசம் நேசம், அவருடைய மகா பெரிய கிருபை உங்கள் மீது அவர் அளித்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் அவரை நம்மை தண்டிக்காமல் இருக்கிறார். எவ்வளவு உங்கள் மீது கோபமே கொள்ள மாட்டார், உங்கள் மீது ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாரு, கோபம் கொள்ள மாட்டார். அவர் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்போதும் கடிந்து கொள்ளவே மாட்டார், அவர் கோபமே கொள்ள மாட்டாராம். பாருங்க, நம்ம மீது என்ன அவருடைய கோபம், அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான். அவருடைய இரக்கமோ மகா மகா மக நீளமானது. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு கடைசி வரைக்கும் இருக்குமா. பூமியின் ஒரு கடை முனையிலிருந்து இன்னொரு கடை முனை வரைக்கும், துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் அவர் நம் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட தேவன், இப்படி நமக்கு நன்மை செய்கிறவர் தேவன். எப்படிப்பட்டவர், இவ்வளவு நன்மைகளை செய்கிறவர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்திருக்க கிருபை வைத்திருக்கிறவர். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வழிபடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இவரை சார்ந்திருப்போம். தேவன் எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர். அவருடைய கிரியைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அவர் நம் மீது தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் என்றென்றும் அவர் கோபம் கொள்ளாதவராயிருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசினபடினாலும் சொல்கிறோம். நீர் எப்படிப்பட்டவர். ஆமாண்டவரே, ஜனங்கள் மீது கோபம் கொள்ளாதவர் ஆண்டவரே, இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர், வியாதிகளை அவரை விட்டு விளக்குகிறவர் ஆண்டவரே. கிருபை சமாதான பிள்ளைகளோடு கூட இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீ வழி நடத்துகிறாங்க. எல்லாவற்றுமே பேசி நாம் கேட்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்க, தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒளிகளை தாங்குங்க. அது மாத்திரமல்ல, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு கூட மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.